வணக்கம் நேயர்களே. உங்கள் உண்மையான நண்பன் யார், எதிரி யார்? நீங்கள் தான் அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எங்களுக்கும் உங்களுக்குமான உறவு ஒரு நட்பு ரீதியிலானது, சகோதரத்துவம் ரீதியிலானது. நாங்கள் என்றுமே உங்களை மதிக்கிறோம். எங்கள் நாட்டில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் உங்களின் அறிவாற்றல் தெரியும். அந்த அளவிற்கு நாங்கள் தொப்புள் கொடி உறவானவர்கள். இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதர் சாய் முரளி. அவர் சொன்ன விடயம் இந்த விடயமாக இருக்கிறது. எதற்காக சொன்னார்? நேற்றைய தினம் மாலை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பண்பாட்டு மண்டபம், அதாவது இந்திய கலாச்சார மண்டபமாக இருந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்ட திருவள்ளுவர் பண்பாட்டு மண்டபத்திலே உரையாற்றிய பொழுதுதான் இந்திய துணை தூதர் சொல்லியிருக்கின்றார் சாய் முரளி இந்த விடயத்தை. இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான உறவு ஒரு நட்பு ரீதியிலானது, சகோதரத்துவம் வாய்ந்தது. எங்களுக்கும் உங்களுக்குமான உறவில் எந்த விரிசலும் இருக்கக்கூடாது. உண்மையான நட்பு எது, எதிரி யார், நீங்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். அது தவிர மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். நீங்களும் நாங்களும் எடுத்த தீர்மானம் சில வேளைகளில் முதலில் ஒன்றாக இருந்து பிறகு நாங்கள் அதில் மாறி இருக்கலாம். அதற்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வேறு. அதை வைத்து நாங்கள் உங்களை எந்த விதத்திலும் புண்படுத்த மாட்டோம். உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை தருவோம். இவ்வளவு உறுதிமொழிகளையும் இந்திய துணை தூதர் நேற்று யாழ்ப்பாணத்தில் மக்களிடம் தெரிவித்திருக்கின்றார். அது தவிர 76வது சுதந்திர தினம் இந்தியாவினுடையது நேற்று. அந்த சுதந்திர தினத்தில் எங்களுடைய யாழ் மண்ணில் இருந்து அவர் ஆற்றிய உரைதான் இது. அவர்களுடைய சுதந்திர தினம் அன்று எங்களுக்கும் அவர்களுக்குமான உறவு சம்பந்தமாக ஒரு நட்பு ரீதியிலான சகோதரத்துவமான ஒரு தொப்புள்கொடி உறவு என்று சொல்லப்பட்ட அந்த உறவானது தொடர்ந்து இருக்க வேண்டும். யாழ்ப்பாண மக்களினுடைய அறிவு தொடர்பாக நாங்கள் பெருமை அடைகிறோம். யாழ்ப்பாண மக்கள் நன்று கற்று அறிந்தவர்கள், நன்றாக கல்வி அறிவுடையவர்கள். அதை நாங்கள் மெச்சுகிறோம். இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அது தெரியும் என்று சொல்லியிருக்கின்றார். நல்லா தான் பேசியிருக்கிறார் இல்லையா? எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக நேற்றைய தினம் அந்த இடத்தில் வள்ளுவர் பண்பாட்டு மைய மண்டபத்திலே வடமாகாண ஆளுநர் திரு வேதநாயகம் மற்றும் அவைத்தலைவர் CVK சிவஞானம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இருந்திருக்கின்றார்கள். இவ்வாறான நிகழ்வுகளின் மத்தியில் இந்த அவையிலே இந்திய துணை தூதர் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை சிந்திக்கின்றோம் இல்லையா? எனவே இவ்வளவு பேர் இருந்திருக்கின்றார்கள். ஆளுநர், அவைத்தலைவர் CVK சிவஞானம், அதே போல கடற்தொழில் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்ட சூழ்நிலையில் இந்த கருத்து இந்திய துணை தூதரால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்தியா இன்றைக்கும் இலங்கைக்கு, அதுவும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு துணை நிற்கும் என்றதான ஒரு உறுதிமொழி நேற்றைய தினமும் 76வது சுதந்திர தின நிகழ்வில் வைத்து யாழ் மக்களுக்கு, யாழ் நகர மத்தியில் வைத்து இந்திய துணை தூதரால் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் என்றுமே துணை நிற்கிறோம் என்றதான விடயம். மீண்டும் சந்திப்போம்.